எங்கேயோ ரெடி ஆகிட்டீங்க? ஸோ ஆப்பமும் கடலைக்கறி. அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டு இப்படி திருப்புறேன் பைத்தியக்கார. முடிவுகள் பார்த்திருப்பீங்க. அது சிறுத்தை. ஸோ 7:15 அங்கே வீட்டிலேருந்து வண்டி எடுத்தோம். 9:30 ஆச்சு. ஸோ 9:30 மணிக்கு சோலையூர் வந்துட்டோம். நடுவில் ஒரு 1/2 hour நம்ம சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 லொக்கேஷனில் நம்ம நிப்பாட்டியிருக்கோம். ஃபைனலி இப்போ நம்ம சோலையூர் வந்துட்டோம். இப்போ சோலையூர்லேருந்து அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டு. அந்த ஸ்பாட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி நம்ம அதுக்கப்புறம் அகழி போக போகிறோம். அகழிக்கு அப்புறம் மன்னார்காடு போக போகிறோம். ஸோ வாங்க ஒரு ரூட்டை பார்ப்போம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷிக்ரா ஆன் வீல்ஸ். நான் உங்கள் பிரவீன் குமார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டிலேருந்து அட்டப்பாடி டு அகழி டு மன்னார்காடு இந்த 3 இடத்துலையும் 3 ரிவர்ஸ் ஒன்று போகுது. அந்த 3 ரிவர் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 இடத்துலையும் வந்து சில லொக்கேஷன்ஸ் அழகாக இருக்க போகுது. அந்த இடத்த என்னங்கிறது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு ஒன்று போகுது. இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம ட்ராவல், மோட்டர் பிளாக் அண்டு ரைடெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. இனி பியூட்டிஃபுல்லான ரைட்ஸ் இருந்து எல்லாமே வரப்போகுது. அதெல்லாம் என்னங்கிறது ஒன்றா பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அங்கே இருந்த மரம்லாம் இதுதான். நம்ம அந்த இடத்துலேருந்து பார்த்த மரம் எல்லாமே இதுதான். ஸோ இந்த மரம் தான் அது ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி இருந்துச்சு. சூப்பராக இருக்குன்னு சொன்னாலே அதெல்லாம் இதுதான். அங்கெல்லாம் பெப்பர் பாருங்கள், பெப்பர், குருமிளகு. இந்த ரோடு வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் பார்த்து பத்திரமாக ஓட்ட வேண்டும். இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? அட்டைப்பூச்சி மூக்கில் ஒட்டுச்சு உங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒன்று சொல்ல மாட்டிங்களே. அட்டைப்பூச்சி மூக்கில் விட்டு ஒரே கற்று ஐயோ அப்படின்ட்டு கூட மிஞ்சி இப்படி ஏறலாம், நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் அப்படி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தண்ணி போடுறதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இன்னொரு இடத்துல வருவது நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன்ல தண்ணி போடுறதுக்கு அப்படின்னு. தண்ணி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? இது தண்ணி போகிறதுக்கு தான் இந்த குழி மாதிரி வச்சு மேலே ஏற்றுறது. அது வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். கீழே இறங்கி சட்டால் அப்படின்னு மேலே போகும். நல்லாயிருக்கும். வண்டியில், காரில் ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு நிறைய இடத்துல நின்று ரிலாக்ஸ் பண்ணி பார்த்து ஜாலியாக போகிறதுக்கான எல்லா விஷயமும் இங்கே இருக்குங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு நம்ம ஆனைக்கட்டிலேருந்து இங்கே வர போகும்போது இது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர்ஸ் பெண்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சரியான இறக்கமாகவும் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் வண்டி. நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். காரணம் என்னென்னா இறக்கம் இப்படி இருக்குது. அதனால் இங்கே எப்போ வந்தாலும் ஒரு காளை மாடு இருக்கும். இப்போ அந்த மாடை காணோம். இங்கே படுத்து கிடக்கும் எப்போவுமே. வாயிலூர்னு ஒரு ஊர். 2 பசங்க நின்றுருக்காங்க குச்சி வச்சு. ஹாய். பாய் சொல்லுங்கடா. பாய்னா அறுவாள் எடுக்கலாம். திருநெல்வேலிக்கு பயணம். அறுவாள் எடுத்து வெட்டிடுவோம் போல. நிறைய இடத்துல இறக்கம் இந்த மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. வண்டி வேறு ஃபோர்ஸ்டாக போகுது அப்படின்னு போகுது. இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹில்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இறக்கம் ஏறும்.
இந்த மாதிரி இங்கே ஒரு ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. வயலூர் ஐயப்பன் காவு ஸ்ரீ ஸோ ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. நீ அங்கே பாருங்கள், ஐயோ சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் குரங்க ஒரு சத்தம்லாம் கேட்குது. இது எனக்கு கிளியா, கிளி சத்தம். எனக்கு வேடி ஆகுது இன்னைக்கு வேற மாதிரி ஓட்டுறேன். அங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி வியூவாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அப்படி குரங்கெல்லாம் இல்லை. கிளி இருக்கும், கரடி இருக்கும். ஆஹா, இதாங்க கரெக்டு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் ஹார்ன் அடித்தேன், அவர் ரொம்ப தூரத்துலேருந்து அவர் ஹார்ன் அடித்தார். பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக லாங் ஹார்ன் அடித்தேன், அவரும் ஒரு லாங் ஹார்ன் அடித்து விட்டார். இந்த ட்ரெயினிங்லலாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ன் அடிக்கிறது நல்லது. அதெல்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சட்டுன்னு இப்போ அது மட்டும் இல்லை, ஏதோ அனிமல் இருந்தால் கூட நம்ம வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அது பயந்துருக்கு. மேபி அது உள்ளே போய் எங்கேயாச்சும் ஓடி உட்காந்துக்கும். நம்ம ஆல்மோஸ்ட்டு ஆனைக்கட்டிலேருந்து அகழி நோக்கி வந்துட்டோம். கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டோம். ஐயா குளிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துக்காக போவார், சித்தூர். ஸோ ரொம்ப அழகான வியூ இருக்குங்க இங்கே. ஸோ இதுதான் நம்ம பாட்டியோட கடை. ரொம்ப நாள் ஆச்சு வந்து. நிறைய பேர் வந்து இங்கே வந்து குளிப்பாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு வந்து ஜென்ட்ஸ் குளிக்கிற இடம் இருக்காமா, ஒரு சைடு வந்து லேடிஸ் குளிக்கிற இடம் இருக்குது. ஸோ நம்ம வந்து லேடிஸ் இருக்கிற இடத்துக்கு போகாமல் நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். ஓகே. ஸோ என்னென்னா அந்த இடத்துல ஒரு மரம் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றுற இடம், இறக்குற இடம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஒரு டீ கடை. ஒரு சின்ன டீ கடை தான், ஆனால் ரொம்ப அழகான டீ கடை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூகுள் பே அலோவ் கிடையாது. இங்கே முடிஞ்ச அளவுக்கு கேஷை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டீ சூப்பராக இருக்கும். சமோசா, உண்ணியப்பம், அதுக்கப்புறம் வந்து பாயில்டு எக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட ஹெல்மெட்லாம் வெளியில் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொண்டு வந்து உள்ளே வச்சுடுவோம். ஓகே. அவரோட ஹெல்மெட்டு இவிட வச்சுட்டுண்டு தலை போயிட்டு வரா. ஹவ் ஆர் யூ? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இதுதான் அந்த வழித்தடம். இப்போ நான் வந்து இந்த கடை வழியாக வந்தேன் இல்லையா, கடை வழியாக வராமல் இந்த நம்ம பைக்கு பார்க் பண்ணோம்ல அந்த வழியாகவும் வரலாம் இப்படி. ஸோ இந்த வழியாக வரலாம். ஸ்வேஸ்தா கரெக்டாக அங்கே போட்டு ஜம்முன்னு உட்காண்ட்ருக்காங்க. நம்மளும் ஜம்முன்னு போவோம். ஸோ இதுதான் அந்த இடம். ரொம்ப அழகான ஒரு இடம். ஸ்வேஸ்தா வந்து ஒரு டீயை வாங்கிட்டு ஒரு ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. டீயை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் டீ இருக்குது, பிளாக் டீ. ஸோ பிளாக் டீ வாங்கிட்டு ஜம்முன்னுட்டாங்க. அங்கெல்லாம் குளிக்கிறாங்க. ஃபீமேலில் மேல் தான் குளிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப சூப்பரான இடம். நாங்கள் இங்கே வந்தோன்னா ஒரு ஈவினிங் டைம் வந்தோன்னா சன்செட் ஆகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு, ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோங்கன்னா ஒரு பாலம் வரும். அந்த பாலம் வழியாக அப்படியே போய் நம்ம வந்து அகழி போயிடுவோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் எப்போவுமே ரெகுலராகவே நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே அந்த கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இங்கேயுமே அந்த இது மண் தான், ஆனால் பாருங்கள் அது இது மாதிரி கோல்டு கலரில் இருக்குது. ஒரு வேளை நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இதை அடித்தோன்னா கோல்டு வருமோ தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. போன டைம் இவ்வளோ தண்ணி இல்லை.
போன டைம் அங்கே ஒரு கல் இருக்குது தெரியுதுங்களா, அங்கே தான் அந்த தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நல்லா போகுது ஆக்சுவலாக. ஆமாம், குளிக்கலாம், எப்போ ஒரு நாள் குளிக்கலாம். நானே இன்றைக்கி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சேன். என்னென்னா ஷூஸ் கழட்டிட்டு சாக்ஸை கழட்டி உள்ளே வச்சா கால் எடுத்து கீழே வச்சா அது அவ்வளோ கூலாக இருக்குது, சில்லுன்ட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கால் நினைப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சில்லுன்ட்டு இருக்குது. இப்படி மண் ஐயோ குளிருது, பயங்கரமாக குளிருது. ஐயோ எப்படி தான் அந்த அண்ணா குளிச்சாரோ, உண்மையாகவே பயங்கரமாக குளிருதுங்க. சில்லுன்னு இருக்குது, ஆனால் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது, ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே பயங்கரம் மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் மணல் இருக்குது, அங்கே தெரியுது. ஆக்சுவலாக அங்கே வந்து கல்லெல்லாம் இருக்குது, கொஞ்சம் தண்ணி போகுது. அந்த சென்டரில் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த ஹிப்பு அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த கோல்டு கலரில் எல்லாமே அப்படியே மின்னுதுங்க. ஆக்சுவலாக இது வந்து பயங்கரமாக மின்னுது. ஈவினிங் வந்து இது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, இது இப்போ பயங்கரமாக இருக்குது. மீன் இருக்குங்க இங்கே, தெரியுதா உங்களுக்கு? ஃபிஷ் இருக்குது. ஐயோ ஃபிஷ் இருக்குது, இது தெரியுதா உங்களுக்கு? ஃபிஷ்ஷு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, சின்னதாக ஃபிஷ்ஷாக இருக்குது. நான் கூட ஃபஸ்ட்டு இது வந்து இது நினச்சிட்டேன், தவக்கால ஒரு குட்டி நினச்சிட்டேன், தவக்கால குட்டின்னு. அப்புறம் பார்த்தா உத்து பார்த்தா தெரியுது மீன். ஸ்வேஸ்தா வராங்க. மாப்பிள்ளை நேற்று மனோஜ் நீங்கள் என்னென்னு கூப்பிட்டீங்க? இங்கேயே பக்கத்துலேயே நின்றுருக்கேன், மீன் அப்படியே பக்கத்தில் வருது, வந்து அப்படியே காலை உரசிட்டு போகுது. ஆமாம், இது என்னது தங்க மாதிரி இந்த இது போட்டால் வருமா? அது வராது. ஆமாம், சாப்பிட்டுட்டு இங்கே வேஸ்ட்லாம் போடாதீங்க. சாப்பிட்டுட்டு காரில் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க, பைக்கில் வந்தாலும் எடுத்துகிட்டு எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே போட்டுருங்க. சித்தூரில் இருக்குங்க இந்த இடம், கரெக்டாக இந்த டீ கடை, அதான் அந்த டீ கடை. அந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்குது. சேஷ்டா உட்காந்துட்டாங்க. எங்க மீன் கடிக்குது இல்லையே, மீன் கடிக்குது கீழே வந்து கருக்கிற ஒரு கடி கடிச்சது. இப்போ நீ நல்லா இருந்துச்சு. அது மீன் கடிக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதான் தெரியல, கோல்டு மின்னுது. இங்கே பாருங்க, கால் அப்படியே மின்னுது இந்த இடத்துல, தெரியுதா? மின்னுது ஆக்சுவலி லைட்டுக்கு. போதும் ஒரே விளையாட்டு தான். சரி, கொஞ்ச நேரம் நாங்களும் அப்படியே உட்காந்துட்டு இந்த இடத்த ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போகும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோ வந்து அதுக்கப்புறம் ஒன்று எடுப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. 1 hour கழித்து இப்போ நம்ம கிளம்புறோம். அதுக்கப்புறம் அகலியிலேருந்து மன்னார்காடு போகிற வழி தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆச்சு. ஸோ இந்த ஸ்பாட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். ஸோ நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணது வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். குளிச்சிருக்கலாம், ஆமாம் சொன்ன மாதிரி குளிச்சிருக்கலாம், அது கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. என்ன போட்டிருக்கு போர்டில்? சிட்டூர். ஓகே, இது சிட்டூர். ஸோ சிட்டூர் வந்துட்டோம். இந்த சிட்டூருக்கு அடுத்த ஸ்டாப் வந்து அகலி தான் வரும். இந்த ஊரில் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வில்லிஸ் ஜீப்பு தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, ஓட்டுறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஸ் அதிகமாக இருக்குது, அந்த பிளாக் கலர் ஆட்டோ நிறைய இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து இந்த வில்லேஜ் ஜீப் தான். அது எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக வச்சுருக்காங்க. ஒரு 5 பேர் 6 பேர் ஏறுனாங்கன்னா அந்த 6 பேருக்கு ஒரு அமௌண்ட்டு அவங்க கொண்டு போய் இந்த ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப்பை வந்து இறக்கி விட்ருவாங்க. ஆனால் அதுவுமே வந்து அந்தளவுக்கு பெரிய விலையாகவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் நிறைய ஊரில் வந்து பஸ்ஸு வந்து
ரொம்ப ரேராக தான் வரும். இப்போ அவங்க அர்ஜென்ட்டுக்கு போக முடியாது, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஜீப்பெல்லாம் வந்து அதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபேமிலி போகிறாங்க, இந்த ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஸ்டாப்பில் விட்டுருவாங்க. ஸோ விட்டுட்டு அவங்க மறுபடியும் அந்த இடத்துல வெயிட் பண்ணாங்கன்னா இன்னொரு பேசஞ்சர் என்னன்னா அதை கொண்டு போய் இன்னொரு ஊரில் விடுறது. ஸோ இதுதான் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்காக வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க. நீங்கள் வரப்போது இந்த சைடில் பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ரோட்டில் மரமோ செடியோ பெருசாக வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி கரெக்டாக ஓரம் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெருவிலேயே வந்து ஒரு முள்ளு செடி வெளியில் காட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை கூட வெட்டாமல் தான் வச்சுருக்கானுங்க நிறைய இடத்துல. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு ஹில் ஸ்டேஷனு, மக்கள் போயிட்டு வராங்க, இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இப்படி தெரிகிற மரத்தையெல்லாம் வெட்டி இல்லை செடியெலாம் வெட்டி ஓரமாக வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பார்க்க முடிஞ்சது பின்னாடி. இங்கே பாருங்கள் வெட்டி வச்சுருக்காங்க. ஒரு விஷயம், ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சின்ன சின்ன ரோடாக இருக்கனால சில கார் ஓட்டுற நிறைய பேர் வந்து ஹார்ன் அடிக்காமல் வர்றது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு சிரமத்தை கொண்டு வருது. ஏன்னா அவங்க வந்து டப்புன்னு வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து அது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா ஒருத்தங்க இப்படி ஓட்டிட்டு வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஓட்ட மாட்டானுங்க, இங்கே தான் ஓட்டுறானுங்க, இந்த இடத்துல ஓட்டுறானுங்க. அப்போ எப்படி நம்ம இது பண்ணுறது? இவ்வளோ தூரத்துக்குலாம் போக முடியாது சடனாக. ஸோ நம்மளும் அதனால் ஒரு பாதிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அவனுக்கு அப்போ அந்த டைம் வரும்போது நம்ம சடனாக இப்படி வந்துக்கலாம். அதுக்காக இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த ரோடை இந்த மரத்தையெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த சைடு காட்டுங்க, இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கான மூஞ்சிலையோ எங்கேயும் பற்றக்கூடாதுங்கிறதுக்கான முன்னாடியே முன்னேற்பாடாக பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கூலிக்கடை வந்துட்டோமா? கூலிக்கடவோட சிட்டி. ஆமாம், எல்லா இடத்துலையும் மீன் வாங்கியிருக்கோம். கூலிக்கடவு. இப்போ கூலிக்கடவுலேருந்து நம்ம போகணுமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த வழியாக வரும்போது பெட்ரோல் தேவைன்னா இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நீங்கள் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது இப்படி ஏறி இப்படி போயிட்டோன்னா நம்ம வந்து அந்த மன்னார்காடோட ரூட்டு வந்துடும். ஆனால் போகிற இடம்லாம் விஷுவல் சூப்பராக இருக்கும். மன்னார்காடு போகிற வழியெல்லாம் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கடை இதெல்லாமே நல்லாயிருக்கும். ஹில் ஸ்டேஷன் தான் ஏறுறோம். இந்த ஃபஸ்ட்டு பெண்டு வருது இல்லை, இது ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. நம்ம ஆனைக்கட்டி ஏறணும் இல்லையா, அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. இது பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இதுதா அப்படியே பெருசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அங்கே இன்னொரு ஏர்பின் பெண்டு வரும். அது இந்த சைடு ஒன்று வரும், இப்படி திரும்புகிற மாதிரி ஒன்று வரும். அது ஒரு மாதிரி தினுசாக பெருசாக வரும். இதா ஆனால் நம்ம ஊட்டி அங்கெல்லாம் ஏறுற மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு சின்ன ஹில்ஸ் தான். ஏன்னா நைட்டு வரப்போ கொஞ்சம் டேஞ்சர், நைட்டு தான் கொஞ்சம் வெடப்பு காட்டிடும். மற்றபடி வந்து இந்த ஹில்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். பாரு அந்த கெயிட்டு, அந்த புல்லு, அங்கே காட்டு சூப்பராக இருக்குல்ல. அந்த இடம் செம்மையாக இருக்குங்க. ஆமாம், அங்கே பாருங்க, ஐயோ சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து ஹில்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஹில்ஸு. வண்டி எடுத்துகிட்டு ஹில்ஸ் போனாதே ஒரு சந்தோஷம் கிடச்சிடும். ஜாலி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே ரெண்டு மழை பெய்யறப்பவும் இந்த இடத்துல உண்மையாகவே சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஒத்த வீடு சங்கப்பார் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வயலுங்க, வயல், தோட்டம், துறவு. வயலுங்க, தோட்டம், துறவு, தென்னை மரம். ஸோ அந்த சைடு தென்னை மரம், நடுவில் ஒரு ரோடு மட்டும் கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு. ஆக்சுவலாக போன டைம் வந்து காரில் வந்தனால உள்ளே போக முடியல, மழையும் செம மழை போன டைமு. ஸோ இப்போது மழை இல்லை, ஸோ அதனால் வந்து நம்மளால் அப்படியே ஈஸியாக ஜாலியாக உள்ளே வர முடியும்.
பைக்கில் வரவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரோட்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஹில்ஸோட எட்ஜுக்கு வரைக்கும் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆஃப் ரோடு தான் இந்த இடம், ஆஃப் ரோடில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டியும் வந்து அந்த ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷன்லாம் இதாகிடுச்சு சென்ஸு. ஏன்னா இது பிளைன் ரோட்டில் ஓட்ட போகும்போது ஆஃப் ரோட்டில் ஓட்ட போகும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம வண்டியில். ஸோ அவ்வளோதான் ஏறிடலாம், டப்புன்னு ஏறிடலாம். நல்ல ஒரு அட்வென்ச்சரான ரோடுங்க. அது தெரியல, ஏதோ போயிட்டே இருக்குது. ஏங்க ரோடு போக போக மோசமாகுதுங்க. இந்த கேம்லாம் போக போக லெவல் வந்து மாறும்ல, அந்த மாதிரி. ஆமாம், அவ்வளோதான். வா, பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். எங்கே போயிட்டுருக்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஹில்ஸ்குள்ளே ஏறிக்கிட்டு இருக்கோம், அது நம்மளுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. எங்கள் பாட்டி எல்லாம் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறாங்க. யாரா இவன், ஊருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தவன் போகிறானே, அந்த மாதிரி. ஏங்க ஒரு ரோடு ஒரு இடத்துல முடியும்னு பார்த்தா போய்கினே இருக்குது, இன்னும் போகுது. இங்கேருந்து வேறு ரூட்டு என்னமோ திரும்புது, இந்த ரோட்டில் திரும்புவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக்கை எதிர்பார்க்கக்கூடாது, பேக் பிரேக்கை தான் எதிர்பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ட்ரைபிள்ஸோட இடம் போல். ஸோ அவங்களாம் தான் இருக்காங்க. இது முட்டு சந்து. பட்டை கிளப்பிட்டான் வீஸ்டாம, சரியான டேக்கு. மெயின் ரோடு ஐயோ, அங்கே பாரு, அங்கே காட்டு. யாருக்குடா தெரியும், அதில் பேர்லாம் வராது. அங்கே பாருங்க, ஐயோ ஐயோ சூப்பருங்க, செமையா இருக்குது. ஆஹா, ஆனால் வழி தவறி போன இடம் சூப்பராக இருக்குது. ஸோ மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. எப்படி இருந்துச்சு அந்த ஒரு செமையாக இருந்துச்சுல்ல?
ஆமாம், எனக்கு அந்த டாப் ஏறினது தான் பட்டையை கிளப்பிடுச்சு. வண்டி லைட்டாக ஒரு இடத்துல ஃப்ரண்ட் வீல் லைட்டாக தூக்கி இறங்குச்சு. எனக்கு ஐயோ என்ன வீலிங் ஆயிருமோ அப்படின்னு. இல்லை அந்த இப்படி இருந்துச்சுல ரோடு. வீலிங் அடிக்குது வண்டி. நான் இப்படி இறக்கி இப்படி பண்ணி. ஆமாம் லைட்டாக இருக்கும் வெயிட் இருக்கும். எப்பவும் போகலாம். ஸோ இந்த பாலத்தை தாண்டி ஒரு கிராமம் இருக்குங்க, அங்கே நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து வரலாம். காட்டல, நம்ம வீடியோ காட்டினது இல்லை, நம்ம போனது நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்பாட்டு, ஒரு வந்தீங்கன்னா ஒரு சூப்பராகவே இருக்கும், குடிக்கலாம். அதாவது அங்கே பாருங்க, காட்டுங்க. ஸோ இது ஒரு ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்க. இதா இப்போது அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையோட ஜாயின் பண்ணுற ஊர் தான் இந்த பாலம். இப்படி போனீங்கன்னா அந்த மலையை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். பட் நம்ம அந்த மலைக்கு போக தேவையில்லை. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள். ஸோ இது கீழே ஃபுல்லாக கல் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஜம்முன்னு போய் உட்காந்து குளிக்கலாம். ஆனால் பெரிய அளவில் நீந்துறதோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகலாம். உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஒரு விசிட்டிங்கை பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து மன்னார்காடு போவோம். ஓகே, ஸோ மறுபடியும் இந்த ரோடை ஜாயின் பண்ணோம். மன்னார்காடு முடிச்சுட்டு வர வழியில் வேறு என்ன இருக்குங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே இறங்குற ரூட்டு இப்படி இருக்கும். ஸோ இது ஒரு ஊர், இந்த மவுண்டனுக்கு போகிற வழி. ஒரு ஏரியா, ஊர் தெரியலையே, பார்த்தா தெரியும். ஃபுல்லாக வாழை மரம், தென்னை மரம் தான். காப்பி இல்லையா? ஃபுல்லாக தென்னை மரம், வாழை மரம், காப்பி. பாக்கு மரம் இருக்கா? ஓகே, பெருசாக இல்லைங்க. என்னென்னா ஃபுல்லாக வீடு, கிராமத்து ஏரியா, விவசாயம் பண்ணுறாங்க. காபி பிஸ்னஸ்ஸு, வாழை, தென்னை மரம், அதுக்கப்புறம் பாக்கு மரத்தோட பிஸ்னஸ் நடக்குது. மற்றபடி பெருசாக இல்லை. ஹாய், ஃபேண்டா வாங்கிட்டு போயிட்டுருக்கான் பையன். ஆமாம், ஜிபேயும் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வாழை தோட்டம். கூகுள் பே இருக்குது. அதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சராகவே இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. அந்த பாலத்தாண்டி வந்தவங்க இதுக்கப்புறம் வந்து இங்கே போகிறதெல்லாம் வந்து அந்த வீடோட வந்து முடியுது போல். இதுக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, அவ்வளோதான். பட் இது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். அது கீழே இருக்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரைபிள்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆர்ஃபனேஜ் இருக்குது. இங்கே சைலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. இதுக்குள்ளே சைலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்தால் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. தெரியல, சரி, இது அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே இருக்குது. நம்ம அடுத்தது வந்து மன்னார்காடு போகிறோம். ஸோ போயிட்டு ஒரு லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மன்னார்காடு கிளம்பலாம். ஓகேங்களா? பாபா. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம் ஃபைனலாக. என்னாச்சுன்னா கேமராவில் வந்து பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து கேமரா பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வண்டியில் வந்து கீழே பாருங்கள், லெமன் வாங்கிட்டாங்க ஸ்வேஸ்தா. பேக் ஃபுல்லாக வெயிட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், லெமன் கேட்டதுக்கு இதை கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேர் என்ன, நார்த்தங்காய் வைப்பாங்க.
ஒரு 1/2 hour. ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு 1/2 hour to 40 minutes நல்ல ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க. அவங்க கூட நான் பேசினேன், பைக்ஸை பற்றி பேசினோம். அவங்களுக்கும் வீஸ்டாம் ரொம்ப பிடிச்ச வண்டின்னு சொன்னாங்க. சந்தோஷம், அவங்க கூட பேசினேன். ஸோ தென் அதுக்கப்புறம் அங்கே ஸ்வேஸ்டா வந்து சில குட்டிங்க கூடலாம் வந்து விளையாண்டுட்டு அவங்கள விளையாண்டு கீழே ஒரு மோதிரம் கூட கிடக்குதுன்னு தான் சொல்லி அவங்க கூட ஜாலியாக அப்புறம் எல்லாம் பேசினாங்க. ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். சரி, ஓகே, அது ஜாலியாக இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே இப்போ வந்து அந்த மன்னார்காடு ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். பெரிய பெரிய மரங்கள். எத்தனை வயசு ஆகிருக்கும் இந்த மரத்துக்கெலாம். வாங்க இந்த ஃபாரஸ்ட் ரூட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சேஷாம்மா அழகாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக சேஷாம்மா கையில் தான் இருக்குது இன்றைக்கி ரைடு. தட்டுறோம், தூக்குறோம். ஸோ ரொம்ப டீப்பாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. அது மாதிரி ரோடே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஊட்டியோ இல்லை இங்கே கொடைக்கானலோ போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்காது. அதே வயநாடு போகும்போது இந்த மாதிரியான ரூட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மூணாறுலேருந்து இறங்குற ரூட்டும் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ, ஆஹா, அது டேர்ன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் ரோடெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. பார்த்து பத்திரமாக தான் வரணும். பிள்ளைகள் கூப்பிட்டு வர போகும்போது நம்ம அவங்களோட சேஃப்டியும் பார்த்து பிளான் பண்ணி ஓட்டணும். இந்த லைனுக்குள்ளே ஓட்டுங்க, அதுக்கு மேலே ஓட்டாதீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே பாருங்கள் தண்ணி, இப்போ இந்த தண்ணி தான் அங்கே இருந்த தண்ணி, இது இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். சூப்பராக இருக்குல்ல. இங்கே நிறைய அனிமல்ஸ் வரும், உண்மையாகவே வரும். யானை வரும், கண்டிப்பாக புலி இருக்கும், சிறுத்தையுமே இருக்கும். சிறுத்தை கன்ஃபார்மாக இருக்கும், ஏன்னா நான் சிறுத்தை நம்ம பார்த்துருக்கோம்னால சொல்கிறேன். சூப்பராக இருக்குல்ல இந்த வழி. ஆனால் ஆக்சுவலாக இந்த வழியில் நாங்கள் எத்தனையோ வாட்டி வந்திருக்கோம். ஒரு வாட்டி வர போகும்போது ஒரு அழகாக இருக்கும். புல்லட்லலாம் இந்த இடத்துல எத்தனை வாட்டி வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் அந்த இதில் தண்ணி வந்து சம்திங் ஹேப்பன்டா. இல்லை, குரங்கு குட்டிகள். அகழியில் வந்து இருக்குங்க குரங்கு. சும்மா சொன்னேன். இங்கே பாரு அந்த இது இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நடுவில் இந்த இடம் இல்லையா? இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிறது எல்லாமே வந்து இது முன்னாடி வந்தது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான், இதுவுமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். நைட்டெல்லாம் ரொம்ப லேட் நைட்லலாம் இங்கே மன்னார்காடுக்கு கிட்ட வந்துட்டு இங்கே ஏறுறதுக்கெலாம் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து உண்மையாகவே டேஞ்சரஸான ரூட்டு தான். பார்த்து ஏறி பார்த்து வாங்க. இங்கே தண்ணி வச்சு பிங்க் கலரில் இருக்குது பாறை இல்லை? இல்லை தெரியல. இங்கே வரு. காருக்கு முன்னாடி உட்காந்து என்னடா பண்ணுற? இது இறங்குறது ஈஸியாக இருக்கு இல்லையா? நம்ம இதில் ஏறுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆக்சுவலி இந்த வழியில் காரில் ஏறுறவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி நல்லா வளைஞ்சி சிரிஞ்சு அப்படி சுற்றலாம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து வாமிட் வர மாதிரிலாம் இருக்கிறவங்களா இருந்தால் ஸ்பீடு கம்மி பண்ணி பொறுமையாக ஏற்றுங்க. ஆனால் ரூட்டு நல்லாயிருக்கும்.
ஜீப்பில் தார் அந்த மாதிரியான வண்டியில் ஓட்டுறவங்களுக்கு இது இனிமேல் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஓட்ட போகும்போது. அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான வியூங்க அது. செம்ம வியூ. ஆக்சுவலாக மன்னார்காடு கிட்ட வந்துட்டோம். மன்னார்காடு பக்கத்தில் வந்துட்டோம். மன்னார்காடு வரல, ஆனமொழின்னு சொல்லிட்டு ஒரு செக் போஸ்ட்கிட்ட வந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸில் மன்னார்காடு வந்துடும். இப்போ இத்தனை நேரமாக அந்த ஃபாரஸ்ட் ஹில்ஸாக வந்துச்சு. இப்போ டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரோடு பாருங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் ஆமாம், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த குழியில் மீனே வளர்த்தலாம் இல்லையா சொன்ன மாதிரி. அதான் சரி, ரெக்கார்ட் போட ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. ஒரு ஆஃப் ரோடு அடிக்கிற மாதிரி ரோடு தான். ஸோ ரோடுக்கான வேலைகளுக்காக இப்படி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப குண்டு குழி. கிட்டத்தட்ட நான் ஒரு 1.5 கிலோமீட்டராகவே இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப குண்டு குழியாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெயில் அடிக்குதுங்க இங்கே, நல்ல வெயில். சரி, மன்னார்காடு வந்துட்டோம். மன்னார்காடுக்கு அப்புறம் என்ன பிளானு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மன்னார்காடுக்கு அப்புறம் நாங்கள் கிளம்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அது வந்து வ்ளாகாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சேம் வழி, சேம் ஹைவே, சேம் குண்டுங்குழி. ஸோ அதனால் வந்து அது வீடியோவாக வராது. அப்பாடா, ஒரு வழியாக அந்த குண்டுங்குழி ரோடுக்கு பாபாய் சொல்லிவிட்டு நல்ல பிளைன் ரோடுக்கு வந்துட்டோங்க. சாமி, கொஞ்சம் ரொம்ப நேரமாக அது நம்ம வண்டியில் சல்லுன்னு போயிடலாம் குண்டுக்குழி ரோடாக இருந்தாலும். ஆனால் பின்னாடி பேக் கட்டியிருக்கோமா, அது யோசிக்க போகும்போது தான் கல்டு விழுந்துருமோன்னு பயத்தில் தான் சரி அப்படியே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாகவே வந்தேன். இப்போ இந்த ரோடை பிடிச்ச உடனே மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்பாடா சாமி, ஒரு விடிவு காலம் கிடச்சிதுடா அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் ரொம்ப நேரமாகவே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளெயின் ரோடு மாதிரி எதுவுமே அமையல. ஆட சொல்லி வாய மூடல. இந்த கடவுளுக்கு என்னதானோ மறுபடியும் குண்டுக்குழி ரோடு தான். அவ்வளோ எத்தனை தூரத்துக்கு? பரவாயில்லைங்க 10 மீட்டருக்கு தாங்க குண்டுக்குழி ரோடு. அதுக்கப்புறம் குண்டுக்குழி ரோடு இல்லை. ஆமாம். ம், மன்னார்காடு வந்துட்டோம். மன்னார்காடு வந்துட்டு மன்னார்காடு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மன்னார்காடு. இது என்ன ஹோட்டல்? மன்னார்காடு தட்டுக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டலோட வெளியில் நான் கொஞ்சம் போகும்போது காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்வேஷா வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து கீ ரோஸ்ட்டு அண்ட் பீஃப் ரோஸ்ட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இன்னொரு 2 ஸ்பாட் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பி பாலக்காடு போய் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போயிடுவேன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ ஸ்வேஷா. ஆமாம், ஸோ இது வந்து பிரியாணி ஸ்வேஷா பிளேட்டு, என்னோடய பிளேட்டு, நம்ம ஹெல்மெட்டு இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ சாப்பிட்டேன்.
ஃபுட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் வேலை. டோட்டலாக 3 ஐட்டம், அந்த 3 ஐட்டத்துக்கான வேலை. ஸோ ஃபுட்டு வந்து நார்மலாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான கடைக்கு போய் சாப்பிட்லாம். ஸோ பேமெண்ட் பே பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ இதான் நாங்கள் சாப்பிட்ட கடை. இந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ மன்னார்காடில் லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு இதான் தத்தைங்கலம் பீச் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி ஸ்வேஸ்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சரி 14 கிலோமீட்டர் சூப்பராக இருக்கும், ஆக சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா இங்கெல்லாம் தண்ணி வரணும், இங்கெல்லாம் தண்ணி வந்துருக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா இங்கே தண்ணி வரல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இவ்வளோ தூரம் வந்து ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த தண்ணி போடுற இடம் இருக்குது. வெள்ளாரங்கல். ஸோ அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது இந்த வெள்ளாரங்கல், அதுக்கப்புறம் இது இந்த டேங்க்லாம் போடுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து வெள்ளாரங்கல். ஆமாம், ரொம்ப அழகழகாக ரவுண்டாக இருக்குது அந்த கல்லெல்லாம். பாருங்கள், ஸ்வேஸ்தா எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கல் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன குளிக்கிறதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா செமையாக குளிச்சிருக்கலாம். ஸோ நான் நல்லா குளித்தேன், குளிக்க வேணாம் தான் நினச்சேன். அப்புறம் பாடி பாடி ஃபுல்லாக சரியான சூடாக இருந்துச்சு, வெயில் இதெல்லாம் பயங்கர இதாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சமாக குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்தேன். பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் கீழே பார்த்துட்டே வரேன், ஏன்னா அந்த கல் தடிக்கிரும், அதனால வந்து அப்படியே கீழே பார்த்துட்டே தான் வரேன். மேல் சொல்லிட்டு இந்த மன்னார்காடு பர்சன் ஒருத்தர், அவர் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டானார், கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார். ஸோ பண்ணிவிட்டு அவருக்கும் ட்ராவல்லாம் பிடிக்கும் போல், மனுஷன் வந்து குவைத்தில் இருக்கார், அவருக்கும் யூடியூப் சேனல்லாம் பண்ணணும்னு ஆசை போல். ஸோ அவர் கூடயும் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சோம், அவர் ஃப்ரெண்டானார். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து ஆனைக்கட்டி ரிட்டன் ஆனைக்கட்டி போய் ஆனைக்கட்டியிலேருந்து என்னது கல் சூப்பராக இருக்குது, இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. ஆனால் நான் பெருசாக இருக்குது இல்லை ஐயா சுந்தரியா ஏழை ஐயா, அது கேக்கு கிடையாது. சரி சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது கிளம்பி ஆனைக்கட்டி போவோம். ஆனைக்கட்டியிலேருந்து தென் வீட்டுக்கு தான் போகிற வழியில மீன் வாங்குவோம். அது ஒன்று தான், ஒரு வேலை தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அங்கங்கே நிப்பாட்டி தண்ணியிலே தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இயற்கையாக வர அந்த நல்ல தண்ணியில் குளிக்க போகும்போது இருக்கிற சுகமே தனி சுகம்தான். உண்மையாகவே நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா இந்த வீக்கெண்ட் எனக்கு நல்லாவே போச்சு. உங்களுக்கும் உங்களோட வீக்கெண்ட் நல்லா போகணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வாட்டி வந்தால் வீஸ்டாமே குளிக்க வைக்கணுமாமா.
இப்போ ஃபுல்லா தண்ணி வந்துருமாமா ஆ மழை காலத்துல. ஸோ நல்லா குளித்தோம், செமையாக இருந்துச்சு. உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து நான் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டேன். என் ட்ரெஸ்ஸில் ஈரம் இல்லை, ஆனால் சேஸ் ஆகுது. ஈர ட்ரெஸ்ஸில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கட்டில் இருந்து நீங்கள் இந்த கட்டில் திரும்பணும். திரும்பி அங்கே வர ஆ வீடியோக்கான முடிவுக்கு மட்டும் என் பேர் பிரவீன்குமார். நீங்கள் பார்த்துட்ருக்க ஷிக்ரா ஆன் வீல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் ஒரு கண்டென்ட்டும் புதுசாக வரப்போகுது. அடுத்தது நல்ல இடத்துக்கு போக போகிறோம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. பாய்.